ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 1 கப் அரிசி 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 15 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கையளவு சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா நல்லா வதக்குனதுக்கப்புறமா நாம் ஊற வச்சுருக்கிற அரிசி துவரம்பருப்பு ரெண்டையுமே இது கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 4-5 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அரிசி 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.